நாம் ஒன்றை பற்றி விமர்சிக்க வேண்டுமென்றால் நமக்கு அதை பற்றிய அறிவு கொஞ்சமாவது நமக்கு தேவை. அடிப்படையான அறிவு நமக்கு கொஞ்சமாவது தேவை. இப்போ நம்ம ஒரு கலைகளை விமர்சிக்க வேண்டும், ஓவியத்தை விமர்சிக்க வேண்டும், கவிதையை விமர்சிக்க வேண்டும் என்றால் எனக்கு அடிப்படையில் கவிதை எழுதுகிற வழக்கம் எனக்கு கொஞ்சமாவது இருக்க வேண்டும். அல்லது ஓவியம் வரைகிற வழக்கம், ஓவியத்தை அந்த அனுபவம் எனக்கு கொஞ்சமாவது இருக்க வேண்டும். அப்போ தான் எனக்கு அந்த ஓவியங்களை விமர்சிக்க முடியும், கலைகளை விமர்சிக்க முடியும். இசையை இசை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? இசையை ரசிக்கிறவங்க எல்லாருமே இசையை ரசிக்கிறாங்க. ஆனால் இசை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? 99% பேருக்கு தெரியாது. அப்போ அவர்களால் எப்படி இசையை விமர்சிக்க முடியும்? ஏன்னா எது சரியான இசை, எது மக்களுக்கான இசை என்பதை அவர்கள் எவ்வாறு, அப்போ இசையில் உள்ள குறைகள் என்ன, நிறைகள் என்ன, அதை எவ்வாறு விமர்சிக்க முடியும்? அதில் மக்களை அறியாமையில் வைத்து மக்களை விமர்சிக்கின்ற தகுதி அவர்களுக்கு இல்லாமல் செய்து விடுவது தான் இங்கே நடக்குது. அப்போ வெறி வந்துடுது. அப்போ எனக்கு ஒரு கலைஞரை பிடிக்கும் அப்படின்னா எனக்கு இசையை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் அவரை எனக்கு பிடிக்கும். இசையை பற்றி எனக்கு ஏதாவது தெரிஞ்சால் தானே நான் அந்த இசைக்கலைஞரை நான் அவரோட இசையை ரசிக்கும்போது அதை நான் விமர்சிப்பேன். இது நிறையா இருக்குது, இதில் உள்ள குறை இருக்குது அப்படின்னு என்னால் இதை சொல்ல முடியும். பொதுவாக நம்ம சொல்லிடுறோம், இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி அதில் ஒரு இசையில் உள்ள தொழில்நுட்பங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. எப்படி இசை உருவாக்கப்படுகிறது என்று கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இசைக்கலைஞரோட இசைக்கு நம்ம ரசிகராகும் பொழுது அது அவரை நாம் ரசிப்பது, அவரது பாடல்களை ரசிப்பது என்பது ஒரு ரசனையாக அது இருக்காது, அது வெறியாக மாறிவிடும். அவரை பற்றி நம்மாலும் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கும் இசையை பற்றி அறிவு இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மாலும் குறை சொல்ல முடியாது. அப்போ யாராவது குறை சொன்னாலும் நாம் அதை ஏற்றுக்க மாட்டோம், நமக்கு வெறி வந்துடும். அப்படி குறை சொல்கிறவங்கள ஒரு இழிவாக திட்டுகிற, ஒரு இழிவாக மதிப்பிடுகிற, இழிவாக பேசுகிற ஒரு வழக்கம் ஏற்படும். அதனால் ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த நடிகர் பிடிக்கும், இந்த நடிகர் பிடிக்கும், நான் இவரோட ரசிகர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் நமக்கு நடிப்புனா என்னன்னு தெரியுமா? நடிப்புனா எப்போவோ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மேடையில் நடிச்சிருப்போம். நம்ம தினந்தோறும் அந்த நடிப்பில் நமக்கு ஒரு அனுபவம் இருக்குதா? அல்லது நம்ம யார்கிட்டயா கதை சொல்கிறோமா? அல்லது கதைகள் சொல்கிற வழக்கம் நம்மிடம் இருக்கிறதா? அல்லது நடிப்புங்கிற ஒரு நாடகம் என்கிற அந்த கலையில் நமக்கு தினசரி அனுபவம் இருக்கிறதா? அதை வச்சு நம்ம பிழைப்பு நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு ஓவிய கலையை விமர்சிக்கணும்னா நான் தினமும் ஓவியம் வரைஞ்சி விற்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய சுய திருப்திக்காக நான் என்னுடைய வீட்டில் ஓவியங்களை வரைகிற வழக்கம் எனக்கு இருந்தால்தான் மற்ற ஓவியத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற ஓவிய கலைஞர்களுடைய ஓவியங்களை விமர்சிக்கின்ற வழக்கம் எனக்கு ஏற்படும். ஓவியத்தை பற்றி எனக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கு, அதனால் அவருடைய ஓவியங்களில் உள்ள நிறை குறைகளை என்னால் சொல்ல முடியும். அது மாதிரி நடிப்பு நம்ம இப்போ ஒரு நடிகருக்கு நாம் ரசிகராக இருக்கிறோம் அப்படின்னா அவர் வெறும் நடிக்க மட்டும் செய்யலை. அவர் அந்த படத்தில் பாட்டு பாடுறாரு, அப்புறம் நடனம் ஆடுறாரு. அப்போ பாடகராகவும் இருக்கிறாரு, நடனம் ஆடுகிறவராகவும் இருக்கிறாரு. அவர் அங்கே நிறைய வேலை. அப்போ நமக்கு அவரை விமர்சிப்பது என்பது, அந்த நடிகரை விமர்சிப்பது என்பது ஒரு பாடலை விமர்சிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு விமர்சன பார்வையோடு ஒரு நடிகரை பின்தொடர வேண்டும். அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஒரு கலைகள் குறித்து, ஒரு நடிப்பு குறித்து நமக்கு ஒரு அடிப்படை அனுபவம் இருக்க வேண்டும். அதாவது நடிப்பை பற்றி அடிப்படை அனுபவம் எப்படின்னா, நாம் நடிச்சிருக்கணும், அதுதான் அடிப்படையான அறிவு. நாம் பாடணும், அதுதான் பாடலை பற்றிய அடிப்படையான அறிவாக இருக்கும். நாம் பாடி தினசரி பாடுகிற அந்த வழக்கம் இருக்க வேண்டும். தினசரி நடனம் ஆடுகிற வழக்கம் இருந்தால்தான் நடனக்கலையை விமர்சிக்க முடியும். பிற நடனங்களில் எது நிறை, எது குறை, பிறரை பாராட்டுவதற்கு கூட நமக்கு ஒரு அடிப்படை அறிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. அதாவது ஒரு பாடலை இந்த பாட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதே இது ஒரு பாடகராக இருந்து ஒரு பாட்டை பாராட்டுறதுக்கும், பாடுகிற வழக்கமே இல்லாத ஒருவர் ஒரு பாடலை பாராட்டுவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது.
பாடுகிற வழக்கமே இல்லாத ஒருவர் ஒரு பாடகரின் பாடலை பாராட்டும் பொழுது அது வந்து ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்கும். அதில் வந்து அமைதியின்மை இருக்காது. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அவ்வளோதான். அதை தாண்டி வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் ஒரு பாடகரை அதே தினசரி பாடுகிற ஒரு வழக்கம், அதாவது வியாபாரத்துக்காகவோ பிழைப்பிற்காகவோ தொழிலுக்காகவோ பாடாமல் சுய சந்தோஷத்திற்காக பிறரிடம், நண்பர்களிடம், உறவினர்களிடம் பாடுகிற வழக்கம் உடைய ஒருவர் ஒரு பாடலை கேட்கும் பொழுது, மற்றவர்கள் பாடுகிற பாடலை கேட்கும் பொழுது அதில் உள்ள குறை நிறைகளை புரிந்து கொள்கிற அந்த திறன் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம். அவங்க அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் அமைதி ஏற்படும், அமைதியான ஒரு மனநிலை ஏற்படும். அதனால் ஒரு விமர்சன பார்வை, இப்போ வந்து ஒரு மருத்துவத்துறையை நம்ம விமர்சிக்கிறோம் அப்படின்னா மருத்துவத்துறை பற்றி நமக்கு மருத்துவம் பற்றிய அடிப்படை அனுபவம் இருக்க வேண்டும். எனக்கு இது வரைக்கும் எதுவாக இருந்தாலும் மற்ற மருத்துவரை தான் நான் செல்கிறேன். ஒரு தலைவலியாக இருந்தாலும் சரி, ஒரு வயிற்று வலியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் மருத்துவரிடம் சென்று விடுவேன். எனக்கு மருத்துவம் பற்றி எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது மருத்துவத்துறை நம்மால் எப்படி விமர்சிக்க முடியும்? மருத்துவ நோய்களுக்கு என்ன காரணம் என்கிற புரிதல் நமக்கு இருக்கவே இருக்காது. அதனால் அறியாமையோடு நாம் வந்து எந்த துறையிலையும் நாம் நம்மை தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடாது. எந்த துறையிலும் நம்ம வந்து ஒரு துறையில் இப்போ நம்மலாம் வந்து மருத்துவ நுகர்வோர்கள், மருத்துவத்துறையை வந்து தொழில் செய்கிற மருத்துவர்களின் வியாபாரத்தில் நாம் வந்து நுகர்வோராக இருக்கோம். அப்போ அப்படிங்கும்போது ஒரு விமர்சனத்தோடு தான் வந்து மருத்துவத்துறை பலன்களை நம்ம பெற வேண்டும். மருத்துவத்துறையின் பயன்களை, மருத்துவத்துறையின் சேவைகளை நம்ம பெறணும் அப்படின்னா நமக்கு மருத்துவத்துறையை பற்றிய ஒரு விமர்சனம் இருக்க வேண்டும், விமர்சன பார்வை இருக்க வேண்டும். அப்போ தான் இல்லைன்னா மருத்துவர்களால் நாம் ஏமாற்றப்படுவோம், மருத்துவ வியாபாரிகளால் நாம் ஏமாற்றப்படுவோம். எது சரியான மருத்துவம், நோய்கள் எப்படி வருகிறது அப்படின்னு நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அது வந்து என்ன சரியோ தப்போ நம்மளால் முயன்ற அளவு நம்மளால் என்ன தெளிவை ஏற்படுத்த முடியுமோ அது நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நமக்கு ஒரு அறிவு இருக்கணும், நமக்கு ஒரு மருத்துவ அறிவு இருக்கணும். நமக்கு சில எளிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடிய அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் 10 பேர், நாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு அறியாமையோடு இருந்தாக்கா நாம் வந்து அறியாமையோடு இருந்தால் நம்ம மருத்துவர்களால் மற்றவர்களால் ஏமாற்றப்படுவோம். ஒரு அடிப்படை, அனைத்து துறைகளையும் பற்றிய ஒரு அடிப்படை தெளிவு இருக்கணும். இப்போ வந்து ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்கிறாரு, எந்த நிறை குறைகளை விமர்சிக்காமல் ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்கிறவங்க தான் வந்து வெறி பிடிச்சு போய் தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்கள் பின்னால் கூட்டமாக சேர்ந்து போய் அவருக்கு வந்து கட் அவுட் வைக்கிறது, இப்படி தன்னுடைய வாழ்க்கை நேரங்களை பிறருடைய வளர்ச்சிக்காகவும் செலவழித்து தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அதனால் நம்ம வந்து நாம் தொடர்புடைய எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அது பற்றிய அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வந்து அப்போ தான் நமக்கு வந்து ஒரு விமர்சன பார்வையோடு நம்ம வந்து எந்த துறையும் நாம் தொடர்பு கொள்கிற நம்மை நாம் தொடர்புபடுத்தி கொள்கிற எந்த தேவைகளையும் பெறும்போது நாம் வந்து விமர்சன பார்வையோடு பார்க்கும்போது நாம் வந்து மற்றவர்களால் ஏமாற்றப்படாமல் பார்த்துக்கொள்ளணும். நமக்கு ஒரு அமைதியான பார்வையும் இருக்கும், வெறி ஏற்படாது. இப்போ சரி, கடவுள், கோயில் இதெல்லாம் ஒரு தேவை அப்படின்னா அதையும் நம்ம விமர்சிக்கணும். நாம் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, அதாவது அந்த மதத்திலிருந்து கண்மூடித்தனமாக பின்தொடரக்கூடாது, விமர்சிக்க வேண்டும். அதில் உள்ள நிறை குறைகளை அவர்கள் ஒன்று சொல்கிறார்கள், கடவுள் அதை செய்தார் இதை செய்தார் என்று சொல்கிறார்கள். அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு உண்மை, அது பொய்யாக நமக்கு தோன்றினாலும் அது பற்றி நாம் எதுவும் கேள்வி எழுப்பக்கூடாது என்று நம்ம வாயை மூடிக்கொள்ளக்கூடாது, நமது காதை நாமே மூடக்கூடாது. இது பொய், அது பொய் என்று தோன்றினால் பொய் என்று சொல்லிவிட வேண்டும், விட்டு கொடுக்கக்கூடாது. அவை என்பதற்காக பொய்யானவற்றை நாம் உண்மையானவை என நம்பவில்லை என்றால் கூட அது பொய்யானவை என்று நாம் உணர மறுக்கிறோம்.
பொய்யானவை என்று நமக்கு நாமே சொல்லிக்கொள்ள வேண்டும். இது பொய், இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அவர் அதை செய்தார், அந்த அற்புதங்களை செய்தார், இந்த அற்புதங்களை செய்தார். அப்போ அதை கேட்கும்போது இது இது வாய்ப்பு கிடையாது, இது இனிமேல் இது ஒரு மேஜிக் மேன் பண்ணுற வேலை, இது ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கற்பனைத்து கதை. அப்புறம் ஏதோ ஒரு சடங்கு சொல்கிறாங்க, இதை நீங்கள் பின்பற்றி ஆகணும் அப்படி. இதுக்கு இது என்ன காரணமே இல்லையே, இதை நான் எதுக்கு பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு காரணம் எனது அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளபடியாக இருக்க வேண்டும். அப்போ இதுதான் விமர்சன பார்வை. அப்போ நமக்கு மத வெறி ஏற்படாது, மத வெறி என்பது ஏற்படாது. எதையும் நம்ம விமர்சிக்கவே கூடாது, குறை சொல்லவே கூடாது என்று எந்த ஒரு இதையும் நம்ம பின்தொடர்ந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு அது வெறியாக மாறும், மத வெறியாக மாறும். மதத்தை விமர்சிக்காமல் பின்தொடர்ந்தால் மத வெறியாக மாறும். அப்போ நம்ம விமர்சனங்களுக்கு மதத்தில் ஒரு சரியான பதில் இல்லை அப்படிங்கும்போது மதத்தை விட்டே வெளியேறி விடுவார். மதம் என்பது அது எதற்காக உருவாக்கப்பட்டது என்கிற காரணத்தை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வோம். மதம் எந்த சூழ்நிலையில், எந்தவித மனநிலையில் மக்களுடைய வாழ்க்கையில் திணிக்கப்பட்டது அல்லது புகுத்தப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது, அதனுடைய தீங்கு என்ன, மதத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதால் ஏற்படுகிற தீங்கு என்ன, மதத்திலிருந்து விடுபடுவதால் நமக்கு ஏற்படுகிற நன்மை என்ன, அதனால் ஏதாவது தீமை நிகழ்ந்து விடுமா, இது போன்ற கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைத்துவிடும். அப்போ மதமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டு வெளியே வந்துடலாம். அப்போ நமக்கு நிறைய நேரம் மிச்சமாகும். இப்போ நான் மதத்திலேருந்து வெளியே வர்றதுனால நான் ஒரு கிறிஸ்தவராகவோ அல்லது ஒரு இஸ்லாமியராகவோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க டெய்லி மசூதிக்கோ ஒரு தேவாலயத்துக்கோ போய் வழிபாடு நடத்துவாங்க. தினமும் வழிபாடு நடத்துவதற்காக தினமும் 1 மணி நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்று எனக்கு மதத்தில் நம்பிக்கை இல்லாமல் நான் அதை விட்டு வெளியே வரும்பொழுது எனது விமர்சன பார்வை மூலமாக மதத்திலிருந்து எனது விமர்சனங்களுக்கு ஒரு தீர்வு தருகிற விளக்கங்கள் எனக்கு மதத்திலிருந்து கிடைக்காததால் நான் மதத்தை விட்டு வெளியே வருகிறேன். அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய நேரம் மிச்சமாகுது. நான் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் தேவாலயத்திற்கு தினந்தோறும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் மசூதிக்கு தினந்தோறும் நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் நான் மசூதிக்கு தினந்தோறும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா தினமும் 1 மணி நேரம் மிச்சமாகுது. அப்புறம் ஒரு திருவிழான்னா அங்கே நாங்கள் 2-3 மணி நேரம் கூட நம்ம இருப்போம். திருவிழா, பண்டிகை, அப்போ நிறைய பணமும் அதுக்காக நம்ம செலவழிப்போம். வருடத்திற்கு வரியாக கோயில் வரி அல்லது தேவாலய வரி, மசூதி வரி அப்படின்னு சொல்லிட்டு வருடத்திற்கு 5,000 நாம் செலவழிப்போம். இன்னும் பல செலவுகள் இருக்கும். அப்போ இந்த பணம்லாம் நமக்கு மிச்சமாகும், நமக்கு நேரம் மிச்சமாகும். பகுத்தறிவோட இப்போ பல நாட்களாக இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறவங்க இருக்காங்க, திருப்பதிக்கு நடந்து போய் மொட்டை போடுறவங்க இருக்காங்க. அப்போ எத்தனை மணி நேரங்கள் மனித உழைப்பு மற்றும் பணம் மட்டும் வீணாகுது பாருங்கள். அதெல்லாம் பகுத்தறிவுனால நமக்கு மிச்சமாகுது. அப்போ பகுத்தறிவோட அடிப்படையாக என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்தால் நமக்கு பகுத்தறிவு வரவே வராது. பகுத்தறிவோட அடிப்படை நம்ம புத்தகத்தை படித்து நம்ம பகுத்தறிவை ஏற்படுத்திக்கணும். நாம் பகுத்தறிவோடு இருக்கணும்னா நான் பெரியார் புத்தகங்களை படிக்க வேண்டும், பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கைகளை படித்தால் தான் எனக்கு கடவுள் மறுப்பு சிந்தனை வரும் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அது மிகவும் தவறு. நீங்கள் பகுத்தறிவாக இருக்கணும் அப்படின்னா எளிமையாக வாழணும் அப்படின்னு நினச்சாலே போதும். எளிமையான வாழ்க்கை என்பது என்னென்றால் தேவையில்லாத செயல்களை தவிர்ப்பது. எது செய்தே ஆக வேண்டுமோ அந்த செயல்களை மட்டும் நமது வாழ்க்கையில் நாம் அனுமதிக்க வேண்டும். இப்போ எல்லா தேவையான பேச்சுக்களை மட்டும்தான் பேசணும், தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. ஏன்னா பேசுகிறது எதனால் பேசுகிறோம், நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்ம பேசுவதற்கான ஆற்றல் நமக்கு கிடைக்குது. அப்போது ஒரு பேசுவதற்கு ஆற்றல் தேவை. அப்போ அந்த ஆற்றல் எங்கேருந்து வருது, உணவிலிருந்து தான் வருகிறது. உணவு எங்கேருந்து வருகிறது, உணவை உற்பத்தி செய்வதற்காக நாம் உழைக்க வேண்டியுள்ளது, உழைக்க வேண்டியது இருக்கிறது. அந்த உழைப்புக்கு தேவையான ஆற்றல் உணவிலிருந்து கிடைக்கிறது. ஆக பேசுவது என்பது ஏதோ சத்தம் அது ஒரு தன்னிச்சையாக நமக்கு கிடைக்கிற ஒரு ஆற்றல் கிடையாது. பேசுவதற்கு உணவு தேவை, உணவை உற்பத்தி செய்ய உழைப்பு தேவை, அதுக்கு உழைப்பதற்கு நேரம் செலவிடப்படுகிறது.
அப்போது உழைப்பு, நேரம் இவற்றையெல்லாம் வந்து நாம் வீண் விரயம் செய்யக்கூடாது. நேரத்தை வீணடிக்கக்கூடாது, உழைப்பை வீணடிக்கக்கூடாது. பயன் தருகிற வேலைகளில் நம்முடைய உழைப்பை செலவிட வேண்டும். அந்த அப்போ சரி, அப்போ என்ன தான் செய்கிறது? சரி, கோயிலுக்கு போகக்கூடாது. அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி பயனுள்ள வேலைகள் அந்த நேரத்தில் உடற்பயிற்சி 1 மணி நேரம் கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக, ஏன்னா இன்றைக்கி நேரமே கிடைக்க மாட்டேங்குது, நம்ம செய்கிற வேலைகளுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ வந்து 1 மணி நேரம் கோயிலுக்கோ அல்லது தேவாலயத்துக்கோ அல்லது மசூதிக்கோ போகிறதுக்கு பதிலாக வழிபாடுகளை வந்து சரி வழிபடுகிற வழக்கமே வேண்டாமா? ஏன்னா வழிபடுகிற தேவை இருக்குது. கோயிலுக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னா அங்கே போய் வழிபடுறாங்க. அப்போது வழிபடுகிற ஒரு வழக்கம் நமக்கு தேவை. கடவுளே இல்லைன்னு, கடவுள் இருக்கிறாங்க. யார் அப்படின்னா பெரியவர்கள் தான் கடவுள். அப்புறம் எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள். ஒரு மலையை பார்த்தா வணங்கணும், இதுதான் வழிபாடு. அப்புறம் வந்து பெரியவர்களை பார்த்தா வணங்கணும். எப்படி வணங்கணும்னா கையெடுத்து கும்பிட்றதில்ல. அதை விட நீ பெரியவரை ஒரு தினமும் காலையில் எந்திக்கிற அம்மாவை பார்க்குற அம்மா காலை தொட்டு வணங்கு, அப்பாவை பார்க்குற அப்பா காலை தொட்டு வணங்கு. அப்புறம் வந்து யாரையாவது பார்க்குற உறவினர்களே பெரியவங்களை பார்க்கும்போது அவங்க காலை தொட்டு வணங்கணும். இதுதான் வந்து வழிபாடு ஆகும். இந்த வழிபாட்டை நாம் கடைபிடித்த இதுதான் வந்து கடவுள் வழிபாடு ஆகும். மழை வருது அப்படின்னா மலையை வணங்கணும், மலையை தொட்டு கும்பிடணும். கைகளால் வந்து கையை நீட்டணும், 2 கையை நீட்டி அந்த மலை துளிகள் கையில் பட்டவுடனே அதை வந்து முகத்தில் ஒத்தி கொண்டு நம்ம வணங்கணும். அதுமாதிரி காலையில் எழுந்தோடனே சூரிய உதயத்தை பார்த்து நம்ம வணங்கணும், சூரியனை பார்த்து வணங்கணும். மாலையிலையும் வணங்கலாம், எப்போ வேணாலும் சூரியனை பார்த்து வணங்கலாம். அவ்வளோதான், 1 நிமிஷம் தான், 1 நிமிஷம் கிடையாது, 1 செகண்ட், ஓரிரு வினாடிகள் தான். ஒரு அப்பா அம்மாவை அல்லது பெற்றவங்களை பெரியவர்களை காலை தொட்டு வணங்குவதற்கு எவ்வளோ நேரம் ஆகிவிடும்? 1 நிமிடம் கூட ஆகாது. இப்படி இதுதான் வந்து கடவுள் வழிபாடு. மழை வரும்போது மழையை வணங்குவது. ஒரு காற்று ரொம்ப சுகமாக இருக்கா, அந்த காற்று அந்த சந்தோஷத்தை கொடுத்த அந்த காற்றை கைகூப்பி வணங்க வேண்டும். இதற்கு பெயர் தான் கடவுள் வழிபாடு, இயற்கையை வணங்குவது. நம்பகமான கடவுள் வழிபாடு இதான். இதுக்கு வந்து நம்ம தொடர்ச்சியாக 1 மணி நேரத்தை செலவிட வேண்டாம். சரி, இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க அல்லது மசூதிக்கு தேவாலயத்துக்கோ போகிறாங்க. எப்படி தான் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எப்படின்னா, நல்ல வேளை எந்த மதத்துலையும் இல்லை, எனக்கு பகுத்தறிவு ஒரு அறிவுங்கிறது கிடச்சிருக்கு. அந்த அறிவின் மூலமாக இப்போ வந்து கோயிலெல்லாம் போயிட்டு மணிக்கணக்காக அங்கே உட்காந்து வழிபாடு நடத்துவது, இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். எப்படி தான் அவங்க அந்த நேரத்தில் அவங்க சகிச்சுக்கிட்டு உட்கார்றாங்களோ தெரில. அப்படி சகிச்சுக்கிட்டு உட்கார்றதுனால அது ஒரு பயிற்சி மாதிரி ஆயிடுது. அது பயிற்சி மூலமாக அவர்களுக்கு, அதாவது ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த, அது யாருக்குமே பிடிக்காது தான். ஆனால் வந்து அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு மணி நேரம் ஏதோ பூஜை பண்ணுறாங்க. அப்படி ஏதோ கடவுள் ஏதோ ஒரு பயத்தில் 1 மணி நேரம் அவங்க தன்னை வந்து ஒரு இடத்துல இருத்தி வைத்து கொள்கிறார்கள். ஒரு இடத்துல வந்து தங்களை கட்டுப்படுத்துகிறார்கள். அதன் மூலம் ஒரு ஆற்றல் கிடைக்குது. அது அந்த ஆற்றலை அவர்கள் உணர்கிறார்கள். அதனால தான் தினந்தோறும் கோயிலுக்கு போகிறது. மற்றபடி அது வந்து அதை நீங்கள் வீட்டில் கூட 1 மணி நேரம் இருந்துட்டால், அதே மாதிரி கோயிலில் போய் 1 மணி நேரம் ஜபம் வீட்லேயே அதே போல் 1 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஜபம் செய்தால் கூட அந்த ஆற்றல் கிடைக்கும். அது வந்து ஜபம் செய்ததால் கிடைப்பதால் ஆற்றல் கிடையாது. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டோ அல்லது ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு திரும்ப உட்கார்றது, முட்டிக்கால் போட்டு நிற்கிறது, இது போன்ற செயல்களை ஒரே இடத்திலிருந்து மாறி மாறி செய்து ஒரே இடத்தில் தன்னை இருத்தி கொள்வது, அதன் மூலமாக ஒரு மனதுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கிறது. அந்த பயிற்சியின் மூலம் கிடைக்கிற பலன் வந்து நம்ம கடவுளை வணங்குறதுனால தான் கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பெரும்பாலானவங்க விரும்ப மாட்டாங்க, ஆனால் போய் தான் ஆகணும். விருப்பமில்லாத ஒரு செயல் தான் பள்ளிக்கூடன்றது. அங்கே போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறாங்க. பெல் அடித்த உடனே சாயந்தரம் பள்ளி விட்ட உடனே வேகமாக வீட்டுக்கு வராங்க. லீவுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மக்கள். அப்போது பள்ளிக்கூடங்கிறது விரும்பத்தகாத ஒரு விஷயந்தான் அப்படின்னா கூட அது நமக்கு தேவையாக இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அந்த அவசியத்தையும் உணர்ந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். நமக்கு விருப்பமில்லாத ஒரு செயலை வந்து நாம் வந்து நம்ம மனதை கட்டுப்படுத்தி
நமக்கு இருக்கிறதுனால ஒரு பயிற்சி கிடைக்குது. ஒரு மனதுக்கு ஒரு ஒரு பயிற்சி கிடைக்குது. இப்போ உடற்பயிற்சி செஞ்சால் அது யாருக்கும் பிடிக்காது தான். உடற்பயிற்சி யாரும் சந்தோஷமாலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் உடற்பயிற்சி செய்கிறது மூலமாக நமக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது. உடம்புக்கு பயிற்சி கிடைக்குது, நன்மை கிடைக்குது. அந்த நன்மையை காரணம் வைத்துக்கொண்டு நாம் அந்த பயிற்சியை செய்வதால் நமக்கு ஒரு ஒரு ஆற்றல் கிடைக்குது. ஒரு சகிப்புத்தன்மை கிடைக்குது. அதாவது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது நமக்கு பிடிக்காது தான். ஆனால் அந்த செயலை செய்வதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கிறது. இதுதான் இப்போ உடற்பயிற்சி செய்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னா எல்லாரும் ஏன் உடற்பயிற்சி செய்யலை? அப்போது மனித வாழ்க்கையில் இங்கே தான் மனித வாழ்க்கையின் ரகசியமே இருக்குது. நல்ல விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது. ஆனால் அதை பண்ணணும். உடற்பயிற்சியாக இருக்கட்டும், நல்ல உணவுகளாக இருக்கட்டும், நல்ல பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பது கூட கஷ்டம்தான். நல்ல விஷயங்கள் அனைத்துமே கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக கோயிலுக்கு போகிறது அப்போ நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அங்கே போய் உட்கார்றோம்ல, ஒரு மணி நேரம் நம்மளை இருத்தி வைக்கிறோம்ல, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு மாணவன் பாடங்களை படிக்கிற மாதிரி தான் கோயிலுக்கு போய் மக்கள் ஒரு மணி நேரம் உட்கார்றாங்கல்ல. அப்படி உட்கார்றது அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு பொறுமை கிடைக்கிறது, நிதானம் கிடைக்கிறது. அது கடவுள் மூலமாக அதாவது அந்த சாமி சிலைகள் மூலமாகவோ அல்லது மதத்தின் மூலமாகவோ இவர்கள் கடவுள் என நம்புகிற அந்த பொய்யான கடவுள் மூலமாக கிடைத்ததல்ல. அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அவங்க தன்னை ஒரு இடத்தில் உட்கார வைத்து திணித்துக் கொள்கிறார்களோ அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கிறது, ஒரு சகிப்புத்தன்மை கிடைக்கிறது. அந்த சகிப்புத்தன்மை மூலம் மனதுக்கு ஒரு வலிமை கிடைக்கிறது. அதனால் அது அந்த வலிமை ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ இங்கேருந்து நடந்து போகிறாங்க, வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறாங்க. நடந்து போகிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு பயிற்சி உடம்புக்கு கிடைக்குது, உடற்பயிற்சி கிடைக்குது, ஒரு மன உறுதி கிடைக்குது. அதன் மூலம் அவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ அந்த நல்ல விஷயங்களுக்கு காரணம் வேளாங்கண்ணி என்று சொல்லிவிடுவார்கள். வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனதால் தான் எனக்கு அந்த நல்ல விஷயங்கள் நடந்தது. இல்லை, நீங்கள் வேறு எங்கே கூட போகலாம், வேளாங்கண்ணிக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. வேறு ஏதோ ஒரு ஊருக்கு இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறாரு அப்படின்னா, பாண்டிச்சேரியிலேருந்து வேளாங்கண்ணி ஒரு 200 கிலோமீட்டர்னு வைங்க. அவர் ஒரு வாரமாக நடந்து போகிறாரு. அது அவருக்கு ஒரு உடற்பயிற்சி. அப்புறம் அவருக்கு ஒரு மன உறுதியை கொடுக்குது. ஒரு செயலில் உறுதியாக இருந்து அந்த செயலை செய்வதால் அதன் மூலம் அவருக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்குது. அதற்கு காரணம் வேளாங்கண்ணி என்று சொல்லிவிடக்கூடாது. வேளாங்கண்ணி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஊருக்கு கூட நீங்கள் போகலாம். கடலூர் கூட நீங்கள் நடந்து வரலாம். அல்லது சென்னைக்கு போகலாம். சென்னைக்கு கூட நீங்கள் நடந்து போயிட்டு வரலாம். அங்கே எந்த கோயிலுக்கும் போகாமல் சென்னைக்கு நடந்து போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்போ சென்னையில் எந்த கடவுளையும் நீங்கள் கும்பிடல, போயிட்டு வர்றீங்க, நடந்தே வர்றீங்க பாண்டிச்சேரிக்கு அப்படின்னா அதன் மூலமாக அப்போ நம்ம வழிபாடுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு கடவுள் காரணம் காட்டிடுறோம். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு தான் நம்ம நடக்கிறோம். நடக்கிறது மூலமாக தான் நமக்கு ஒரு பயன் கிடைக்குது. ஆனால் அது அந்த கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சனால தான் நடந்ததுனால நம்ம அந்த நடப்பதனால் கிடைக்கிற பலனை கடவுளுக்கு கொடுத்து விடுகிறோம். பலனுக்கு காரணம் என்கிற அந்த பலனை காரணகர்த்தாவாக்கி விடுகிறோம். இதனால தான் இந்த மதங்கள் வலிமை அடைந்ததுக்கு ஒரு காரணம். மதத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைத்ததா என்றால் நன்மையும் கிடைத்தது, தீமையும் கிடைத்தது. இந்த வழிபாடு மூலமாக தினசரி வழிபாடு நடத்துறது, முட்டி போட்டுட்டு ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் தன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு ஒரு செயலை செய்வதால் மனதுக்கு கிடைக்கிற ஒரு வலிமை, ஆற்றல். அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, அதற்கு காரணம், அந்த ஆற்றலுக்கு காரணம் கடவுள் என்று சொல்லிவிடுகிறார்கள். கடவுள்னா அந்த சிலைகளில் சொல்கிற கடவுள், மதங்களில் சொல்லுகிற கடவுள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த வழிபாட்டின் மூலமாக தான் அவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கிறது. வழிபாடுன்னா என்னென்ன, ஜெபம் செய்கிற, ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது. யாராலையும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம விருப்பப்பட்டு நம்ம ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிறது வேறு விஷயம், ஒரு தனிமையில், அது வேறு விஷயம். இந்த மாதிரி ஒரே வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார்றது, அப்புறம் ஒரு ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது, இப்படி ஒரு செயற்கையாக நம்ம அது ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் போய் உடற்பயிற்சி செய்கிற மாதிரி தான். அப்படி உடற்பயிற்சி செய்யும்போது நமக்கு உடம்புக்கு ஆற்றல் கிடைக்குது.
அதற்கு காரணம் அந்த உடற்பயிற்சி. அது வந்து அதாவது மதத்தின் காரணமாக எல்லா மதத்திலும் வழிபாடு செய்கிறார்கள். முட்டிக்கால் போடுறதோ, ஜெபம் செய்கிறதோ, அதில் அதாவது இப்போ வந்து ஒரு முஸ்லீம் மதத்தில் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதத்துலேயும் சரி, அந்த வழிபாடு வந்து ஒரு முறைப்படி நடக்கும். 1 மணி நேரம் நடக்கும், வழக்கமாக நடக்கும், தினந்தோறும் நடக்கும். ஆனால் இந்து மதத்தில் அப்படி ஒரு வழிபாட்டு முறை கிடையாது. தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வழிபடுகிற அந்த முறை வந்து இந்து மதத்தில் கிடைக்காது. அதனால் இந்து மதத்தில் கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் இந்து மதத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்க வாய்ப்பு மிகவும் மிக குறைவு. அதே நேரத்தில் இந்த மாதிரி கால் கெடுக்க திருப்பதியில் காத்திருந்து மொட்டை போடுறது, தரிசனம் செய்கிறது, அந்த காத்திருப்பு மூலமாக அவர்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். இது எல்லா இந்து மத கோயில்கள்லையும் இந்த மாதிரியான பயிற்சி கிடைக்கிறதில்ல. தரிசனத்துக்காக வரிசையில் நிற்கிறாங்க. அந்த மாதிரி அது ஒரு பயிற்சி, அவ்வளோதான். அந்த பயிற்சியை நீங்கள் வேறு எங்கேயாவது கூட செய்யலாம். எங்கேயாவது இப்போது திருப்பதி அல்லது ஒரு கோயில் தரிசனம் இந்து மத கோயில் தரிசனத்திற்காக ஒரு அரை மணி நேரம் நம்ம காத்திருந்து தரிசனம் செய்யலாம். அந்த அரை மணி நேரம் காத்திருப்பு மூலமாக மனதுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கிறது. ஆக இந்த பயிற்சியை நம்ம வந்து வேறு கோயிலுக்கு போனால் மட்டும்தான் பெற முடியும், அப்படி கிடையாது. நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வயல்வெளியில் நின்றுக்கிட்டே 1 மணி நேரம் நிற்கணும், உட்காரவே கூடாது. நின்றுக்கிட்டே இருந்தாலும் 1 மணி நேரம் கழித்து வந்தால் கூட தினந்தோறும் அப்படி நிற்கிற வழக்கத்தை வச்சுக்கிட்டா அதன் மூலமாகவும் மனதுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். இப்படி அதனால் இந்த பயிற்சியை நம்ம வந்து கடவுள் மூலமாக தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் இப்படி ஒரு பயிற்சி நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதான் ஒன்று. இந்த மாதிரி அந்த பயிற்சி நம்ம என்ன பண்ணலாம், உடற்பயிற்சி செய்யலாம். அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்தாலே போதும். ஒரு செயலை அரை மணி நேரம் நம்ம செய்கிறோம், உடற்பயிற்சிங்கிற ஒரு செயலை அரை மணி நேரம் செய்கிறோம். அதன் மூலமாக உடலுக்கு நல்ல பயிற்சி கிடைக்குது, அது போதுமானது. அப்போ கடவுள் வழிபாடுங்கிறது உண்மையிலே என்னென்னா, இயற்கையான கடவுள் வழிபாடுங்கிறது பெரியவங்க காலில் விழுந்து காலை தொட்டு வணங்கினா போதும். பெரியவர்களை காலை தொட்டு வணங்குறது, மழை வரும்போது மழையை தொட்டு வணங்குவது, சூரியனை வணங்குவது, இதெல்லாம் வந்து மதம் சார்ந்தது கிடையாது, மனிதம் சார்ந்தது. மதம் என்ன பண்ணுதுன்னா, தங்களுடைய மதத்தை புனிதப்படுத்துவதற்காக இயற்கையான வழிபாடுகளை, இயற்கையான நடைமுறைகளை தங்களுடையது என உரிமை கொண்டாடுவர். உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்து மதம் வந்து காவி நிறத்தை உரிமை கொண்டாடும். காவி நிறங்கிறது ஒரு இயற்கையான நிறம். அப்படிங்கும்போது அது இயற்கைக்கு தான். இந்து மதம் தோன்றுவதற்கு முன்பே அந்த காவி நிறங்கிறது இந்த பூமியில் இருக்குது. அது மாதிரி இஸ்லாமியர்கள் பச்சை நிறத்தை தங்களுடைய மதத்தின் நிறமாக அடையாளப்படுத்துவார்கள். பச்சை நிறம் என்பது இந்த இஸ்லாமிய மதம் தோன்றுவதற்கு முன்பே இங்கு இருக்கிறது. அதனால் வந்து அப்போது அந்த நிறம் என்பது இயற்கைக்கு தான் சொந்தம். அதை இவர்கள் வந்து இடையில இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுவாங்க. அது மாதிரி வெள்ளை நிறத்தை வந்து கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதத்தின் நிறமாக சொல்லுவாங்க. வெள்ளை நிறம் என்பது கிறிஸ்தவ மதம் தோன்றுவதற்கு முன்பே இங்கு இருக்குது, அது இயற்கைக்கு சொந்தமானது. அப்போது மதங்கள் எனும் செயற்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களை வந்து புனிதப்படுத்துவதற்காக இயற்கையானவற்றை தங்களுடையது என சொந்தம் கொண்டாடி காப்புரிமை பெற முயற்சிப்பார்கள். அது மாதிரி தான் அதுதான் இந்த சூரியனை வழிபடுறது. சூரிய வழிபாடு என்பது இந்து மதத்திற்கு சொந்தமானதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது சூரிய வழிபாடு வந்து இயற்கை வழிபாடு. அது வந்து இந்து மதம் தோன்றுவதற்கு முன்பே கண்டிப்பாக இங்கே இருக்குது. இந்து மதம் தோன்றுவதற்கு முன்பே சூரிய வழிபாடு என்பது மனித வாழ்க்கையில் இருக்குது. சூரியனை வழிபடுவது வந்து மனித வாழ்க்கையில் இருக்குது. சூரியனை வழிபடுவதற்கு இந்து மதம் தேவையில்லை, அறிவு இருந்தாலே போதும். சூரியன் தான் நிறைய நமக்கு ஆற்றல் கிடைப்பதற்கு, உணவுக்கு சூரியனின் பயன்பாடு அனைவருக்கும் தெரியும். சூரியனை வணங்குவதற்கு நமக்கு இந்து மதம் தூண்டுதலாக துணையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நமக்கு அறிவு இருந்தாலே போதுமானது. அப்போது இடையில வந்து இந்து மதம் என்ன பண்ணுறாங்க, சூரிய வழிபாட்டை தங்களுடைய மதத்தோடு இணைக்க பார்க்கிறார்கள். அப்போ சூரிய வழிபாட்டை கல்வி மூலமாக பள்ளிகளில் திணிக்கும் போது உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது இந்து மதத்தை திணிப்பதாக நினைத்து கொள்கிறார்கள். அது மாதிரியான முயற்சிகள் அங்கே நடந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம வந்து இதில் விழிப்பாக இருக்கணும். அதில் எதை திணித்தாலும் சரி, அது
அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு இயற்கையோடு பொருந்துகிறது, அதை நமக்கு விளக்கம் கொடுத்துக்கணும். அவங்க அப்படி சொன்னால் கூட இது இயற்கையான வழிபாடு அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கணும். இப்போ சூரிய வழிபாடை வந்து பள்ளிகளில் திணிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, அதை வந்து இந்து மத வழிபாடு என்று நாம் அதை நிராகரிக்கக்கூடாது. அது இயற்கையான வழிபாடு, இந்து மதத்திற்கு முன்பே தோன்றிய ஒரு இயற்கையான வழிபாடு என்று அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அதை இந்து மதத்தின் வழிபாடாக நாம் வந்து நமக்குள் திணிப்பதற்கு நாம் மறுத்துவிட வேண்டும். அது ஒரு இயற்கையான வழிபாடு. அதன் சூரிய வழிபாடை புகுத்துவதன் மூலமாக இந்து மதத்தை புகுத்த முயற்சிக்கக்கூடாது. சூரிய வழிபாட்டின் மூலமாக இந்து மதத்தை திணிப்பதற்கான முயற்சிகளை நாம் வந்து மறுத்துவிட வேண்டும். அது மாதிரி யோகாசனத்தை வந்து அது ஒரு இந்து மதத்தின் அடையாளமாக மாற்றுவதற்கான முயற்சிகளும் நடக்கும். அதையும் நம்ம தடுத்து விட வேண்டும். யோகாசனம் அது ஒரு உடற்பயிற்சி. அது உலகம் முழுவதுமே இருக்குது, வெவ்வேறு பேர்கள். ஆனால் இங்கே வந்து அது தெளிவாக இருக்குது. யோகாசனம் நம் நாட்டில் தான் தோன்றியது, தமிழகத்தில் தான் தோன்றியது. தமிழகத்திலும் தென் தமிழ்நாட்டில் அது தோன்றியது. மனித உயிர்கள் எங்கு தோன்றினார்களோ, தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிற பகுதி எதுவோ அந்த பகுதியில்தான் மனித உயிர்களுக்கு தேவையான அத்தனையும் தோன்றியிருக்கும்.